ஆனால் உண்மையாக சொல்கிறேன் நான், இந்த அரசு சொல்கிற மாதிரி தமிழக வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. 2021 தமிழகத்தோட மொத்த கடன் 4.5 கோடி, இன்னைக்கு 11 கோடி. இது ஒரு வளர்ச்சி தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40-50 வயசுல ஆண்கள் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பொட்ட பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, பசங்க ஸ்கூல் படிக்கிற பையன் குடிச்சிட்டு இருக்கான். இதுவும் ஒரு வளர்ச்சி தான். அதாவது வீட்டு வரி, அதே மின்சார கட்டணம், இன்னைக்கு எல்லாமே அன்னைக்கு இருந்த கேஸ் 500 ரூபாய்க்கு வித்துட்டு இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. இதுவும் ஒரு வளர்ச்சி தான். ஆக்சுவலி வளர்ச்சிங்கிறது இது கிடையாதுண்ணா. அதாவது ஒரு தனி மனிதனுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்ச இளைஞர் வேலை வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு அவன் பெயிண்ட் அடிக்கவும் பார்த்தீங்கன்னா கொத்து வேலைக்கும் போயிட்டு இருக்கு. அவனுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. இப்ப இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா சுத்தமா இவங்க கிட்ட கிடையாது. ஒரே ஒரு விஷயம் அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 70 வருஷம் நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம், 70 வருஷம் அரசியல் சொல்றீங்களா? நீங்க தைரியமான ஆம்பளைகளா இருந்தா, தைரியமான அரசியல் கட்சியா இருந்தா தனியா நின்னுங்க பார்க்கலாம். தனியா எங்க கூட தளபதி கூட மோதி பாருங்க பார்க்கலாம். தளபதியோட 1% ஓட்டு நீங்க அதிகம் காட்டிருங்க. இன்னைக்கு தளபதியா பாத்தீங்கன்னா இந்த அரசியல் நீக்கிவிட்டு அவர் உங்க கூட சேர்ந்துக்குவாரு. பட் உங்களுக்கே தெரியும், தனியா நம்மளால முடியாது. நீங்க 30 கட்சியில நீங்க 50 கட்சி எதிர்த்தாலும் தளபதி எதிர்த்து உங்களால ஜெயிக்க முடியாது. இந்த 2026 தமிழக மக்களுக்கான ஆண்டு, தமிழக வெற்றி கழகத்துக்கான ஆண்டு அப்படிங்கிறது கண்டிப்பா இது உணர்த்தும் எல்லாருக்குமே.